எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 4வது பாட்டு என்னன்னா, ஏடு நிலத்தினில் விடுவதன் முன்னம் வந்தங்கள் குழாம் புகுந்து கூடுமனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாய வென்று பாடுமனப்பத்தர் உள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுதுமே. இதை அவங்க கோவிலில் சொல்றது. இதை நம்ம பிரித்து பார்க்கணும். ஒவ்வொரு வரி ஒவ்வொரு ஸ்டான்ஸாவையும் பிரித்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அது ஒவ்வொரு வேர்டையும் பிரித்து பார்க்கும்போது தான் அர்த்தம் ஒழுங்காக புரியும். அது மாதிரி பிரித்து பார்த்து தான் நான் புரிஞ்சினேன். ஏடுன்னு இருக்கு பாருங்க. ஏடு நிலத்தினில் விடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடியீர்கள் வரம்பு வழி வந்து ஒல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாவென்று பாடுமனமுடை பக்தர் உள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுதுமே. இதுதான் இதில் வந்து ஏடுன்றது பாருங்க. ஏடுன்னா இந்த உடம்பு, நம்ம உடல், அதான் ஏடு. நிலத்தினில்னா பூமியில. விடுதலின்னு சொல்லியிருக்கு பாருங்க. விடுவதன் முன்னம், ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் கிடையாது. இடத்துல இடுறதுன்னா புதைக்கிறது. இடுவதன்னு விடுவதன்னா ஆன்மாவை வேறாவையும் இந்த உடம்பு தனியாவையும் தான் பார்க்குறாரு அவர். பெரியாழ்வார் பார்க்கறது இந்த ஆன்மாவை தனியாவையும் இந்த உடம்பை தனியாகவும் பார்க்குற. உள்ள இருக்க ஜீவாத்மாவை சொல்றார். ஏடு நிலத்தினில் விடுவதன் முன்னம், இந்த உடம்பை நிலத்துல விட்டுடுறதுக்கு முன்னாடி, அது ஜீவாத்மாவை சொல்றார். ஜீவாத்மா இந்த உடம்பை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி விடுவதன் முன்னம் வந்து, அதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் குழாம் புகுந்து, எங்களோட குரூப்ல சேர்ந்து, எங்கள் குரூப் அந்த எங்கள் குரூப்ல சேர்ந்து கூடு மனமுடையீர், எல்லாரோடையும் கூடி குரூப்ல இருக்கிறதுன்றது வேற. சிலர் பார்த்தீங்கன்னா குரூப்ல தான் இருப்பாங்க, ஆனால் அலூஃபா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க, வருவாங்க போவாங்க, ஆனால் குரூப்ல இருப்பாங்க. குரூப்பை விட்டு போக மாட்டாங்க, குரூப்ல தான் இருப்பாங்க. நம்ம குரூப் ஆள் தான், அது ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாரோடையும் மனம் விட்டு பேசி அந்த மாதிரி ஒரு ஓப்பனாக வந்து இருக்கிறதுன்றது இருக்காது. அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க. அதுதான் இது கூடு மனமுடையீர்னா எல்லாரோடையும் கூடி ஒன்றா கலந்து இருக்கிறது. அந்த இது மனம் விட்டு பேசி இருக்க முடியாது. கூடு மனமுடையீர் வரம்பு வழி, உங்களுக்குள்ள ஒரு வரம்பு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. ஈகோவை சொல்கிறார் இந்த இடத்துல. இதுக்கு மேலே நம்ம இவங்கிட்ட பேசக்கூடாது, இவா நம்மளோட கம்மி, நிலையில கம்மி, இவாளோட வந்து நம்மளோட செல்வத்தில் கம்மி, இவா நம்மளோட அறிவில் கம்மி, இவா நம்மளோட மனசில் கம்மி அப்படின்னு இவா நினச்சிக்கிறது. ஆனால் அவள் அப்படியே தான் இருப்பா. அவள் எங்கேயும் போக மாட்டாள். அவளோட நிலை அது அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த வரம்பெல்லாம் ஒழிச்சிட்டு, அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஈகோ அது. ஒரு அதை பற்றி இவ்வளவுதான் மார்க் போட்டு வைக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் மார்க் போடலாம், தப்பு இல்லை. ஆனால் போட்டால் அதோட அந்த பார்வையோட விட்டுடணும், அதையும் வச்சுட்டு கூடாது. அதுதான் சொல்கிறாருங்க. வரம்புகளை ஒழிச்சு வந்து எல்லை கூடுமின்னு சொல்ல, ஒல்லைன்ற வரம்பு ஒழி வந்து ஒல்லை, வந்தொல்லைன்னு இருக்கும். அதில் வந்து ஒல்லைன்னு பார்க்கணும். அதில் வந்து ஒல்லைன்னா, ஒல்லைன்றது வந்து ஒன்றா சேர்றதுன்னு அர்த்தம். கூடுறது, குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிறது, ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் மிங்கிளாருது. அதுதான் வரம்பு வழி வந்து ஒல்லை கூடுமினோம், எல்லாம் சேருங்க. நாடும் நகரமும், இந்த இடத்துல நாடுன்றது என்னன்னா, நகரம்ன்றது சிட்டி, நாடுன்றது வந்து இது சொர்க்கம். நாடுன்றது வந்து மேல் உலகம், அப்படி சொல்லலாம். மேல் உலகம்னு சொல்லணும். நகரம்ன்றது பூ உலகம். மேல் உலகம் பூ உலகம்ன்றது கரெக்டாக இருக்கும். நாடுன்றது மேல் உலகம், நகரம்ன்றது பூ உலகம். நன்கு அறிய, இவங்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி, அவங்களாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமோ நாராயணாய வென்று, நமோ நாராயணான்னு என்ன கத்தி சொல்லணுமா. அதாவது விண்ணோகம் வரைக்கும் கேட்கணுமா. அது அந்த அளவுக்கு நமோ நாராயணாய வென்று பாடுமன பக்தர் உள்ளீர், பாடு மனமுடைய பக்தர் உள்ளீர். அந்த மாதிரி பாடுறதுக்கு மனசு இருக்கிற பக்தர்கள், அந்த பாடுற மனசு இருக்கிற பக்தர்கள் உள்ளீர்கள், நீங்கள்லாம் இதில் இருக்கீங்க, இந்த குரூப்ல இருக்கீங்க. வந்து பல்லாண்டு கூறுதுமே, வந்து பல்லாண்டு சொல்லி இந்த பெருமாளை வாழ்த்துங்கள் அப்படின்னு பெரியாழ்வார் கூப்பிடுறார். கூறுதுமேன்னா சொல்லுங்களேன் அப்படின்றது. விடுதலின்றது ஆன்மா உடலை விட்டு போகிறது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதில் தான் நம்ம பார்த்துக்கணும்.
வரம்பு ஏடுன்றது வந்து இந்த உடம்பு. ஏடு நிலத்தினில் விடுவதன் முன்னம் வந்தங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம்பு போய் வந்து ஒல்லை கூடுமினோ, ஒல்லை கூடுமினோன்னு இருக்கும். அதில் வந்து ஒல்லைன்னு பிரிச்சுக்கணும். அதை வந்து ஒல்லைனா வந்து ஒல்லை கூடுமினோ, ஒன்றா சேருங்கன்னு அர்த்தம். நாடும் நகரமும்ன்றது இந்த பூலகம், நாடுன்றது மேல் உலகம், விண்ணுலகம். அதையும் சேர்த்து தான் சொல்றாரு. நாடும் நகரமும் நன்கறிய, 2 உலகமும் புரியணுமா, 2 உலகமும் தெரிஞ்சுக்கிற மாதிரி, அதாவது அவ காதுக்கு விழுற மாதிரின்னு அர்த்தம். இந்த இடத்துல நன்கரியன்றது அவங்க காதில் விழுற மாதிரின்னு அர்த்தம். நமோ நாராயணாய வென்று, நமோ நாராயணன்ற மந்திரத்தை, நமோ நாராயணன்ற மந்திரம் அதுதான் மூல மந்திரங்க. அதை சொன்னாலே போறோம், எல்லாத்துக்குமே விடிவு. நமோ நாராயணாய வென்று பாடுமன பக்தர் உள்ளி, அதை பாடுகின்ற மனசு இருக்கிற பக்தர்கள் இங்கே ஒன்றா இருக்கீங்க, இந்த குரூப்பில் இருக்கீங்க. அதை பாடுற மனசு இருக்கிற பக்தர்கள் இருக்கீங்க. எல்லாம் வாங்க, எல்லாம் அப்படியே நிற்காதீங்க, எல்லாம் வாங்க. வந்து பல்லாண்டு கூர்மீன், பல்லாண்டுன்னு பெருமாளை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறார் இதில். அதுதான் இந்த பாட்டோட அர்த்தம். இதுதான். நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். நாளைய பாட்டு வந்து அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி, அதை நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.